श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுல அனிர்வச்சனீய கியாதி அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியாது. அது கூட அக்கியாதியில தான் வரலாம், அல்லது அந்நிதாக்கியாதியில சொல்லலாம். புதுசா அனிர்வச்சனீய கியாதின்னு ஒண்ணு கல்பிக்கவே வேண்டாம் அப்படின்னுட்டு போன ஸ்லோகத்துல சுவாமி சாதிச்சார். இப்போ அதுக்கு பேர்ல ஒரு விஷயம் வருது. இவ அத்வைதிகளும் சொல்றா, சுவாமி சில பேர் இத மாதிரி சொல்றா அப்படின்ற மாதிரி சாதிக்கிறார். அவ என்ன பண்றான்னா, இந்த மாதிரி ஒரு கிளைஞ்சலை பார்த்துட்டு வெள்ளி அப்படின்னு ஞானம் வரதும், இந்த வெள்ளியானது அபூர்வமான ஒரு வெள்ளி. அது அந்த அபூர்வமான ஒரு வெள்ளி இங்க உற்பத்தி பண்ணப்படுகிறது அப்படின்னு அவ சொல்றா. அதனால இவ பரியாசம் பண்ற குச்சிமணன் சுவாமி வாழலாம் புது பிரம்மாக்கள், சதுர்முக பிரம்மாதான் படைப்பான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவ எல்லாமே படைக்கிறாளே புது வெள்ளிய அப்படின்னு பரிகாசம் பண்ற. இது அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டோம், சத்து ஒண்ணு சத்தா இருக்கணும் அல்லது அசத்தா இருக்கணும். இந்த ரெண்டு இருந்ததுன்னா கூட காலபேதத்தினால பரிகத்தமாயிடும் அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். அதுவே போருமே. அதை விட்டுட்டு எதுக்கு அனிர்வச்சனையும் நீ சொல்லணும்? சதசத் விலட்சணமாக ஒண்ணு வருது அப்படின்னு நீ சொல்றதே தப்பு. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னா, சப்த பிரம்மம் இருக்கே அதுல நிக்கிறீங்க. அதனால இங்க முன்னாடி இருக்கிறதுல ரஜதம் வெள்ளிதான் இங்க தெரியாது அப்படின்னு உங்களுக்கு பிராந்தி. அதுலயும் கூட ஒரு சப்தம், அதனுடைய பிரத்யம், அதனுடைய அர்த்தம், இத மூணுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு நீங்க சொல்றீங்க இது சுத்தி ரஜதம், கிளிஞ்சல்ல உற்பத்தியான புதுசான நவீனமான வெள்ளி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, இல்லாத ஒண்ணு எப்படி இதுவாகும், உற்பத்தி ஆகும் அப்படின்னா நாங்களா அதான் சொல்றோம். இல்லாத ஒண்ணுதான் இங்க உற்பத்தி ஆயிடுச்சு. அது சத்தம் இல்லை, அசத்தம் இல்லை, ரெண்டு தெக்காட்டிலும் வேறுபட்டதுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா சில பேர் சொல்றாரு. அவருடைய பட்சமானது இங்க நிராகரிக்கப்பட வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் ஒத்துக்கவே கூடாது. கொஞ்சம் விட்டுட்டா கூட சரி, இத ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தையே இல்லைன்னு அவ சொல்ல பாப்பா. அதனால அந்த பட்சம் வரக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்புறம் இதுக்கு இப்போ என்ன சொல்றான்னாக்கா, கிளிஞ்சல்ல வெள்ளி தெரியுது. நீ என்ன சொல்ல போற? புதுசா ஒரு வெள்ளி தெரியுது, அபூர்வமான வெள்ளி தெரியுது அப்படின்னு நீ சொல்ற. உற்பத்தி ஆகுது தெரியறது இல்லை, உற்பத்தி ஆகுது. புதுசா ஒரு வெள்ளியானது கிளிஞ்சலை பார்க்கும் பொழுது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நீ சொல்ற. அப்போ கிளிஞ்சலை பார்த்தேன், புதுசா வெள்ளி உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டான். வெள்ளி உண்டாயிடுச்சுன்னாக்கா உண்டாகிறதுன்றது என்ன அர்த்தம்? சத்தியம்தான் அர்த்தம், உண்மைதான் அர்த்தம். அது இப்போ கடம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா கடமானது உண்மையா உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அத மாதிரி ஒரு கிளிஞ்சல் அது அதிஷ்டானமா இருக்கு. அதிஷ்டானம்னாக்க ஆதாரம் மாதிரி அது இருக்கிறது கிளிஞ்சல் தான். அதன் பேர்ல நமக்கு இது மாதிரி தோன்றது வெள்ளி அப்படின்னு தோன்றது. அதனால அது புதுசா உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நீ சொன்னேன். உற்பத்தி ஆகிறதுன்னு சொன்னாக்கா அது உண்மைன்னு ஆயிடுச்சு. அதன் பிறகுதான் நம்மளே கிட்ட போய் பார்க்கிறோம்.
அல்லது பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்ற நேரம் ரஜதம், இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்ற. இவ சுவாமி என்ன கேக்குற, இவோ கிழிஞ்சல்ல வெள்ளின்னு ஒரு புதுசா உற்பத்தி ஆகுதுன்னு நீ சொல்லிட்டியானாக்கா அதுதான் உண்மை அப்படின்னு ஆயிடுது. அப்போ நேதம் ரஜதம் அப்படின்னு ஞானம் வந்தது இல்லையோ, இது ரஜதம் இல்லைன்னு பாதக ஞானம், அது பிராந்தியா போயிடும். என்ன உற்பத்தி ஆயிடுது, உண்மையா உற்பத்தி ஆச்சுன்னாக்கா அது புதுசு, புது வெள்ளி. அந்த புது வெள்ளி இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையோ. அதனால அது இதம் ரஜதம்னு முதல்ல உற்பத்தி ஆச்சு, அதுக்கப்புறம் நேதம் ரஜதம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ. அந்த நேதம் ரஜதம்ன்றது பிரமம், பிராந்தி. உண்மையிலேயே இதம் ரஜதம்ன்றதுதான் பிரமாணம், அதுதான் உண்மையானது அப்படின்னு ஆயிடும். ஆனால் லோகத்தில் அப்படி கிடையாது. முதல்ல இதம் ரஜதம்ன்றது வந்ததே, அதுதான் பிராந்தி ஞானம். அதன் பிறகு நேரம் ரஜதம்னு வந்தது பாருங்க, அதுதான் பிரமாண ஞானம் அப்படின்னு நம்ம ஒத்துட்டு இருக்கோம். எல்லா சாஸ்திரகாலும் ஒத்துட்டு இருக்கா, நீயும் அப்படிதான் ஒத்துக்கணும். ஆனால் நீ இத மாதிரி புதுசா உன்னை உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னேனாக்கா அப்போ அதுதான் உண்மை, சத்தியம், இதெல்லாம் பொய் அப்படின்னு ஆயிடும். அதுதான் இதம் நேதம் ரஜதம் சொல்றது பொய் அப்படின்னு ஆயிடும். அப்படி பொய்ன்னு ஆயிடுச்சுனாக்கா அப்போ உன்னால இந்த எல்லா சாஸ்திரகாலும் ஒத்துன்றத உன்னால அங்கீகரிக்க முடியாது. அதனால இது பெரிய தோஷமாச்சே. பிரமாண ஞானம் அப்பிரமாணமா போயிடுறது, பிராந்தி ஞானம் பிரமாணமா போயிடுறது. அது உன் பட்சத்துல பெரிய தோஷமாச்சு, அதனால அது தோஷம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேல அவன் என்ன சொல்றான்னா, ரஜதம்னு உற்பத்தி ஆனது உண்மைதான். ஆனால் ஒரு கடையில நம்ம பார்க்கிறோம் வெள்ளிக்கட்டி, அந்த வெள்ளிக்கட்டியானது ஆபரணம் பண்ணலாம், பாத்திரங்கள் பண்ணலாம், இத மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அதனால அந்த ரஜதம் உண்மையானது, அது பிரமாண ஞானமா இருக்குது. ஆனா இப்போ புதுசா தோன்றது பாருங்க, கிழிஞ்சல்ல இதம் ரஜதம் அப்படின்னு ஞானம், இது எந்த காரியமும் பண்ண முடியாது, அது எல்லாரும் ஒத்துன்றதுதான். அதனால இது ஆபணகத்துல கடையில பார்க்கக்கூடிய வெள்ளிக்கும் இந்த கிழிஞ்சல்ல வரக்கூடிய வெள்ளிங்கிறதுக்கும் துல்லியத்துவம் இல்லை, சமானத்துவம் இல்லை. அது இதுவும் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா கடையில இருக்கக்கூடிய வெள்ளியானது எல்லா காரியமும் பண்ண முடியும், பாத்திரங்கள்லாம் பண்ண முடியும், அதனால ஆபரணாதிகள்லாம் பண்ண முடியும். அது இங்க இல்லை. அதனால இந்த இதம் ரஜதம்னு கிழிஞ்சல்ல வருது பாருங்க, அத அப்பிரமாணம், அப்பிரமா அப்படின்னு சொல்றோம். அதனால தோஷம் இல்லை. நாங்க சொல்றது சரிதான், புது ரஜதம், அபூர்வ ரஜதம். ஆனால் அது காரியா இல்லை, காரியம் பண்ண முடியாது, காரிய சாமர்த்தியம் இல்லை. ஒரு வஸ்துவா உற்பத்தி பண்றதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. அதனால நாங்க சொல்றோம். ஆகவே புது ரஜதம் தான், அபூர்வ ரஜதம் தான், ஆனால் இது அப்பிரமாணம் தான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு அவ கேட்கிறார். அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்ற, நீ ஆபரணம் முதலானவைகளை பண்றதற்கே அர்த்த கிரியாகாரித்தம்னு பேர். ஒரு வஸ்துவானது இன்னொரு வஸ்துவை உற்பத்தி பண்றதுக்கு காரியத்துக்கு செயல்படும், இன்னொரு வஸ்துவை உற்பத்தி பண்றதுக்கு செயல்படுறது. மண்ணை பார்த்தான்னா கிடம் பண்ணலாம், மடக்கு பண்ணலாம், மூடி பண்ணலாம், இத மாதிரி எத்தனையோ பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கணும். இது இல்லை. அது இந்த கிழிஞ்சல்ல வர்ற வெள்ளிக்கு அந்த சக்தி இல்லை. அதனால அது அப்பிரமாணம் தான் நீங்க சொல்ற. அப்படி சொன்னா அந்த காரணத்தினாலே அப்படி கிடையாது, அந்த காரணத்தினாலே அதை மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இது அதிப்பிரசங்கம் வந்துடும். அதிப்பிரசங்கம் என்னது அப்படின்னாக்கா,
எல்லாமே அர்த்தக்கிரியா காரியான்னுட்டு உடனே சொல்ல முடியாது. உடனே சொல்ல முடியாது. வஸ்துவனுடைய தராதரங்களை பார்த்துட்டு தான் சொல்லணும். வஸ்துவனுடைய தராதரங்களை பார்த்துட்டு தான் சொல்லணும். நீ அர்த்தக்கிரியா காரியா இருக்குது, அது 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 இருக்கிறதுனால கடையில இருக்கிற வெள்ளி ஒரு வஸ்துவை பண்ண முடியும் ஆபரணாதிகளை. அதனால அந்த வெள்ளியானது பிரமாணமா இருக்குது. அதே இது இப்படி இல்லை, ஏன்னா வேலை ஆபரணாதி வேலையெல்லாம் இதுல பண்ண முடியாது அப்படின்னு நீ சொன்னேனாக்கா, கடையில கூட வெள்ளி இருக்கு, அதுக்கு கூட ஒரு இவ்வளவு பெரிய வெள்ளி கட்டி இருக்கு. அதை பார்த்த உடனே நாம என்ன பண்ணுவோம், இதுல ஒரு குடம் பண்ணலாம், இதுல சொம்பு பண்ணலாம், பெருமாள் பாத்திரங்கள் பண்ணலாம், அப்படி அப்படின்னு நம்ம தருவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஒரு சுண்டக்காய் சைத்துல திரும்ப வெள்ளி இருக்கு, அதை வச்சுட்டு என்ன பண்றது? ஒரு சுவாமி ஏதோ பண்ற, சொர்ண தானம் பண்றேன்னு பண்றார். சொர்ண தானம் பண்றேன்னு பண்ணச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிராமோ 1 கிராமா இருந்தாலாவது ஒரு சின்ன மோதிரமாவது பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாம இத்தனோண்டு கடுகளவு கொடுத்தாருனாக்கா அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அப்போ அது கூட அது உண்மையான ரஜதம், உண்மையான சொர்ணம் தான், அது தங்கம் தான், உண்மையான தங்கம், உண்மையான வெள்ளி. அப்படி இருந்தா கூட அது ஆவரணமே பண்ண முடியாதே. அப்ப அர்த்தக்கிரியா காரித்துவன்றது அது கிடையாது. ஒரு வஸ்துவை உற்பத்தி பண்றதுக்கு அந்த வெள்ளி உண்மையான வெள்ளிக்கோ உண்மையான தங்கத்துக்கோ சக்தி இல்லை. திரும்ப இருந்தாக்கா அது என்ன பண்ண முடியும்? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அது கூட பிராந்தி ஞானம் சொல்லிடணும். அப்புறமை பிரமை, அப்புறமை தான் அது. பிரமை இல்ல, அப்புறமை, அதாவது பிராந்தி அப்படின்னு சொல்லணும். அதை நீ ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். கடையில இருக்கக்கூடிய தங்கக்கட்டியோ அல்லது வெள்ளிக்கட்டியோ அது சின்னதா பெருசா, அதனால என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியும், எல்லாம் தான் பண்ண முடியும். ஆனா ரொம்ப சின்னதா இருந்ததுன்னாக்கா அதை எதுவுமே பண்ண முடியாது. பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனாலேயே அது அர்த்தக்கிரியாக்காரி இல்லை, அதனால அது அப்புறம் ஆகணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் அதிப்பிரசங்கம். அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்துட்டுனாக்கா உன்னால இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? நீ ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன், யாருமே ஒத்துக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொன்னான், சரி அப்படி வேண்டாம், இது கிளைஞ்சல்ல வெள்ளின்னு உற்பத்தி ஆகுது, அதுக்கு மூல காரணம் அனாதியான அவித்யை தான், அஜ்ஞானம். அவ சொல்ற பாவரூபமான அஜ்ஞானம் சொல்றா, முன்னாடி இது கண்டனம் பண்ணிருக்கோம், ஜீவசரத்திலேயே வந்திருக்கு. அதெல்லாம் அனாதியான அஜ்ஞானம் தான் அதுக்கு மூல காரணம் அப்படின்னு நீ சொல்லணும். இது அது உற்பத்தி அது பண்ணும், அஜ்ஞானத்துக்கு அந்த சக்தி உண்டுன்றது உண்மைதான். ஆனால் அதுக்கும் ஒரு சககாரி காரணம் இருக்கணும். சககாரி காரணம் இல்லாம அது பண்ணாது. அஜ்ஞானம், மாயை இப்படின்னா நிறைய அவ சொல்ற. அது கூட எப்படி சொல்லணும்னாக்கா, கிடஞ்சல்ல இது அனிர்வச்சனீயமான ரஜதம், அபூர்வமான ரஜதம் நீ சொல்லணும். அதுக்கு கூட பாஹ்ய சாமகிரி வேணும். பாஹ்ய சாமகிரி வெளியில இருக்கு. அஜ்ஞானம்ன்றது என்ன இருக்குது? மனோவர்த்தி விசேஷம் தானே, மனசுல இருக்கக்கூடிய ஒரு இது. நமக்கு ஞானம் வரல, அதனால உள்ளுக்குள்ள இருக்குது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞானத்துக்கு கூட பாஹ்ய சககாரி ஏதாவது இருக்கணும். வெளியில ஏதாவது சககாரியா ஏதாவது இருக்கணும். அது இருந்தாதான் நம்மளால இந்த மாதிரி அபூர்வமான ரஜிதம் ஒண்ணு உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஒத்துக்க முடியும். இப்ப சுவாமி என்ன கேட்கிற, இந்த அஜ்ஞானத்துக்கு எது பாக்கிய சககாரின்னு இருக்கு அத சொல்ற. நீ பாக்கிய சககாரி ஏதாவது நிறுத்த முடியும், அது இங்க எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா 2 விதமான சமாதானம் இங்க.
முதல் சமாதானம் இதுக்கு பாக்கிய சககாரியே இல்லை, அதனால அது உற்பத்தி பண்ணாது. இது ஒரு சமாதானம். ரெண்டாவது சமாதானம், இந்த அஞ்ஞானம் பண்ணிடும் தானே சொல்ற, அபூர்வ ரஜதத்தை பண்ணுன்னு சொல்றேன் எப்படியோ, அந்த அஞ்ஞானம் ஏன் இன்னைக்குதான் பண்றது? அதுதான் எல்லாத்தையும் பண்ணுமே. பெருமாளுக்கு நம்ம சொல்றோம் அகடித கரணா சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்றோம். யாராலையும் பண்ண முடியாத காரியத்தை கூட பெருமாள் பண்ணிடுவோம். போன நாயகசனத்துல அதெல்லாம் பார்த்திருக்கோம். அதனால அகடித கரணா சாமர்த்தியம்ன்றது பகவானுக்கு இருக்கு, இவா அஞ்ஞானத்துக்கு ஒத்துன்னு இருக்கா. இப்ப அனாதியான அவித்தியை பண்றது, இந்த கிழிஞ்சலை பார்த்துட்டு புது ரசனமா ஒண்ணு தெரியுது அப்படின்னு நீ சொன்னேனாக்கா, உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னேனாக்கா, அதுதான் அனாதியா இருக்குது. அதையே இப்ப பண்றது, ஆரம்பத்திலே பண்ணிடலாமே. அபூர்வமான ரஜதம் ஒண்ணு இருக்கு. இந்த பிரபஞ்சமே அனாதியான அவித்தியினால்தானே கற்பிக்கப்படுகிறது. இதுவும் அனாதியான அவித்தியினால புதுசா ஒரு ரஜதம் வெள்ளி ஒண்ணு உற்பத்தி ஆகுதுன்னு அப்பயே சுட்டிக்கிட்டமே, எல்லாரும் அனுபவிக்கிட்டமே. அந்த கிழிஞ்சல பார்க்கத்தேதான் வரணுமாது. இந்த அஜ்ஞானம் அப்பதான் வேலை செய்யுமா? இது ரெண்டாவது சமாதானம். அதனால பாஷ்ய சககாரி இருந்தால்தான் அது பண்ண முடியும். பாஷ்ய சககாரியே இல்லை. பாஷ்ய சககாரி இல்லாததுனால இது எப்படி பண்ணும்? இது ஒரு பதில் அவா சொன்னதுக்கு. ரெண்டாவது, அதுதான் அனாதியா இருக்குதே, அது அப்பவே பண்ணிருக்கட்டுமே, ஏன் இப்ப பண்ணணும்? அதனால இது ஒரு தோஷம். இது சரி, நீ பாஷ்ய சாமகிரி இல்ல, வெளியில இருக்கக்கூடிய சககாரி எதுவும் இல்லை, எதுவும் இல்லாமலே பண்றதுன்னு நீ சொன்னையானாக்கா, அப்போ ஒரு துணி உற்பத்தி ஆகுது. துணி உற்பத்தி ஆகுறதுக்கு என்ன காரணம் வேணும்? நூல் வேணும். அந்த நூல் இல்லாமலே இதை பண்ணிட்டு போட்டுமே, நூல் இல்லாமலே துணி உற்பத்தி ஆகட்டுமே அப்படின்னு சொன்ன ஒத்துப்பியா? நூல் தான் உபாதான காரணம் நீ சொல்லுவ. அவளே விவர்த்தம் பிரம்மன்னு சொல்லியிருக்கா. அதனால அஞ்ஞானத்தினால பீடிக்கப்பட்ட பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்னு அவ சொல்ற. அதனால இப்போ உனக்குதான் அனாதி அவித்தியை இருக்குதே, அந்த அனாதி அவித்தியை பண்ணிட்டு போட்டுவேன். நூல் இல்லாம இது பண்ணுமா படத்தை? வஸ்திரத்தை நூல் இல்லாம வஸ்திரம் பண்ண முடியாது, மண் இல்லாம கடத்தை பண்ண முடியாது. அந்த மாதிரி இதுவும் பண்ணிட்டு போட்டுமே, அதை ஒத்துக்கணும். அதை நீ ஒத்துக்க மாட்டியோ இல்லையோ, அத மாதிரிதான் இங்கேயும் பாக்கிய சககாரி இல்லாம எதுவும் பண்ண முடியாது. சரி, அது போட்டோம். சரி, இந்திரியங்கள்லாம் இருக்குது, இந்திரியங்கள் தான் பண்ணிட்டமே. இந்திரியங்கள் அஜ்ஞானத்தோட சேர்ந்துருச்சு, அனாதியான அவித்தியம். அந்த அவித்தியோட கூடினவன் தன் கண்ணால பாக்குறான், இந்த இத கிழிஞ்சல பாக்குறான். கண்ணால கிழிஞ்சல பார்க்கச்சே சக்ஷு இந்திரியம், அந்த இந்திரியத்தினால அது வருது. அபூர்வமான ரஜதம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா அது தோஷம். அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா, இந்திரியங்கள்லாம் எந்த வஸ்துவையும் உற்பத்தி பண்ணாது. பாத்துக்கோங்க, இப்ப நான் கண்ணு இருக்கு, கண்ணால பார்த்துட்டே இருக்கேன், கண்ணால பார்த்துட்டே இருக்கு, ஏதாவது வஸ்து உற்பத்தி ஆயிடுமா? எது உற்பத்தி ஆகும்? ஞானம் தான் உற்பத்தி ஆகும். நான் கண்ணால பாக்குறேன், பார்க்கும் பொழுது இங்க சுவாமியுடைய போட்டோ இருக்கு, அதை பாக்குறேன், சுவாமி போட்டோ பார்க்கறதே கை கூப்ப தோன்றது. அப்ப சுவாமி போட்டோ இருக்குன்ற ஞானத்தை தான் அது உற்பத்தி பண்ணிச்சு. சுவாமி போட்டோ அந்த இந்திரியம் உற்பத்தி பண்ணலையே. எந்த இந்திரியமும் வஸ்துவை உற்பத்தி பண்ணாது. வேற என்னத்தை உற்பத்தி பண்ணும்? ஞானத்தை உற்பத்தி பண்ணும். ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு கூட பாஷ்யக்காரர் சாதிக்கும் பொழுது இந்திரியங்கள்னா வெறும் சககாரியா தான் இருக்கும், ஞானத்தை அது உற்பத்தி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நான் கடத்தை பாக்குறேன், கடத்தை பார்த்துட்டு ஐம்படாக கடமகம் ஜானாமி அப்படின்னு சொல்றேன். கடமகம் ஜானாமின்னு சொன்னச்சே கூட கட விஷயக ஞானம் எனக்கு இருக்கணும். கட விஷயகமான ஞானம் இருந்தாதான் இது கடம் இது படம் அப்படின்னு எனக்கு உற்பத்தி ஆகும் இந்திரியத்தினால பார்க்கச்சு. அதனால ஞானத்துக்கு அது சககாரியா இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர்த்து வஸ்து உற்பத்தி பண்றதே கிடையாது.
வஸ்துவ உற்பத்தி பண்ணாதது. அதனால இந்திரியங்கள்லாம் ஞானத்தை தான் உற்பத்தி பண்ணும், ஞான ஜனகங்கள் தான், வஸ்துவை உற்பத்தி பண்ணவே பண்ணாது. இல்ல இல்ல, இந்திரியம், இந்திரியத்தினால வெள்ளிங்கிற ஞானம் வந்தது. அந்த ஞானமானது, வெள்ளிங்கிற ஞானமானது வெள்ளிங்கிற வஸ்து உற்பத்தி ஆச்சு, உற்பத்தி பண்ணிட்டு. இந்திரியம், இந்திரியத்தினால நாம பார்க்கணும், கிழிஞ்சல பார்த்தோம், கண்ணால பார்த்தோம், கிழிஞ்சல பார்க்கச்ச இதம் ரஜதம் அப்படின்னு ஞானம் வந்துருச்சு. அதனால ஞானத்தை இந்திரியம் உற்பத்தி பண்ணிச்சு. அந்த ஞானமானது வஸ்துவை உற்பத்தி பண்றது, வெள்ளிங்கிற வஸ்துவை அது உற்பத்தி பண்றது அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா அதுக்கு சுவாமி என்ன கேட்கிற, இந்த வஸ்து இருக்கவேதான், வெள்ளின்னு ஒண்ணு இருக்கவேதான் இந்திரியமானது பார்த்துட்டு இந்திரியம் என்ன பண்றது, இதம் ரஜதம் அப்படின்னு ஞானத்தை உற்பத்தி பண்றது. வஸ்து இருக்கவேதான், வஸ்துவை பார்த்துட்டு இந்திரியமானது இந்த ஞானத்தை உற்பத்தி பண்றது. கடம் இருக்கு, கடம்னா இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் கடத்தை பார்க்கிறேன், பார்த்த உடனே கடமகம் ஜானாமி, அயம் கடல அதா கடமகம் ஜானாமி அப்படின்னு சொல்றேன். இது கடம், இந்த கடம் ஞானம் இருக்கு, அதனால இந்த இடத்துல நான் கடத்தை நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ வஸ்து இருக்கு, வஸ்து இருந்தாதான் அந்த வஸ்துவை இந்திரியம் பார்க்கும். அப்படி இந்திரியம் இருக்கிற வஸ்துவை பார்த்தாதான் எனக்கு இந்த கடபிஷேகமான ஞானம் வருது அப்படின்னு பிரதீதி வரும். இப்ப இவன் சொல்றது என்னது, முதல்ல இந்திரியம் வஸ்துவை பார்த்துட்டு அந்த ரஜத ஞானத்தை உற்பத்தி பண்ணிட்டு, அந்த ரஜத ஞானமானது வஸ்துவை உற்பத்தி பண்ணிதுன்னு சொல்ற நீ. இங்கதான் அந்யோன்யாசிரியம். கல்யாணம் ஆனா வைத்தியம் தெரியும், வைத்தியம் தெரிஞ்சா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி விரோதம்? அந்யோன்யாசிரியம். இது இருந்தாதான் அது நடக்கும், அது இருந்தாதான் இது நடக்கும். அத மாதிரி இங்க இந்திரியம் ஞானத்தை உற்பத்தி பண்றது என்ன, வஸ்து இருந்தாதானே ஞானம் உற்பத்தி ஆகும். நீ என்ன பண்ணிட்ட, இந்திரியமானது வஸ்துவை பார்த்துட்டு ஞானத்தை உற்பத்தி பண்ணிட்டு, அந்த ஞானமானது வஸ்துவை உற்பத்தி பண்ணிடுச்சு அப்படின்னு நீ சொல்ற. இப்ப அந்யோன்யாசிரியம், வஸ்து இருந்தாதான் ஞானம் வரும், ஞானம் இருந்தாதான் வஸ்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு நீ சொல்ற. இப்போ இது அந்யோன்யாசிரியம் தானே. இந்த மாதிரி அந்யோன்யாசிரியமான தோஷம் வந்ததுன்னாக்கா அதை போய் எப்படி அங்கீகரிப்பா? ஒரு புத்திசாலியானவன் அதை ஒத்துப்பானா? அதனால இதுவும் விரோதமா தான் இருக்குது. அதனால நீ அந்த சமயத்துல ரஜதமானது உற்பத்தி ஆகிறது, இதம் ரஜதம் அப்படின்னு கிழிஞ்சல்ல உற்பத்தி ஆகிறதுன்னு ஒன்னால சொல்ல முடியாது. சொன்னால் அது பெரிய விரோதம் தான் அது. அதனால கூடாது. அப்போ அவ ஒரு கேள்வி கேட்கிறான், இது மேல் விஷயம்தான். ஒருத்தன் கனவு காண்றான், கனவு காணும் பொழுது எத்தனையோ வஸ்துக்கள் அவனுக்கு உற்பத்தி ஆகுது கனவுல. எங்கேயோ இருக்கிற நாமும் எங்கேயோ போய் அனுபவிக்கிற மாதிரிலாம் கனவு வருது. எப்பயோ இருந்தவாள்லாம் இப்ப வர ஐயா சுவாமி வருவார், சிவட்ட ஆண்டவன் வருவார், எங்க தோப்பனார், எங்க தாயார், எங்களுக்கு தமக்க, இவாள்லாம் இப்போ ஜீசாடா இல்லை. ஆனால் அவள்லாம் கூட இப்ப வர கனவுல. எல்லாருக்கும் உண்டு இல்லையோ இத மாதிரி எல்லாருக்கும் கனவுல இல்லாத வஸ்துக்கள், இறந்த வஸ்துக்கள் இப்ப இருந்தா கூட இங்க இல்லை, நம்ம பக்கத்துல இல்லை. அத மாதிரி வஸ்துக்கள்லாம் எல்லாம் வருது. அதெல்லாம் நீ சித்தாந்தம் என்ன சொல்றீங்க? நம்ம சித்தாந்தத்துல அந்தந்த சமயத்துல அந்தந்த ஜீவன் தன்னுடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக இத மாதிரி பகவானால சிருஷ்டிக்கப்பட்டு அதை அனுபவிக்கிறான், பார்க்கிறான் அப்படின்னுட்டு சித்தாந்தம் சொல்லிருக்கோம். சந்தியாதிகரணத்துல 3வது அத்தியாயம் 2வது பாதம் முதல் அதிகரணம் சந்தியாதிகரணம். அந்த அதிகரணத்துல
சந்தியம்னாக்கா நடுவுல இருக்கிறதுன்னு அர்த்தம். முழிச்சுட்டு இருக்கிறதுக்கும் நல்ல காட நித்ரா ஆழ்ந்த உறக்கம் அதுக்கும் நடுவுல இருக்கிறது சுவாபன தசை. அதனால சந்தின்னு நடுவுல இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுல உற்பத்தி ஆனதுனால சந்தவ் பவம் சந்தியம் சொப்னம்னு அர்த்தம். அதனால இந்த சந்தியாதிகரணத்துல அதை சாதிச்சிருக்க. இது அவாவாளுடைய புண்ணிய பாவங்களுக்கு அனுகுணமாக அனுபவிக்கும்படியாக பகவான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னுட்டு சித்தாந்தம் பண்ணிருக்கார். இப்ப அவ நம்மளை பார்த்து கேட்கிறான், இப்ப அதை ஒண்டி நீ எப்படி ஒத்துக்கிற? அதை ஒண்டி நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ? ஏன்னா சந்தியா காலத்து இது சொப்ன காலத்துல எத்தனையோ பதார்த்தங்களை பகவான் சிருஷ்டிக்கிறான், அவன் ஒண்டி அனுபவிக்கிறான். ஆனா அது இல்லவே இல்லை. அந்த சமயத்துல அனுபவிக்கிறோம், கண்ணை முடிச்சு பார்த்தான்னாக்க அந்த வஸ்துக்கள் இல்லை. இதனால நாங்க பிராதிபாசிகம்னு சொன்ன நேத்தி. பிராதிபாசிகம்னா என்ன அர்த்தம்? வஸ்து தோன்றது தெரியுது, ஆனால் அந்த வஸ்து இல்லை, அப்படிதான் இருக்கு. அத நாங்க சொல்றோம். நீ சொப்னத்துல அதை சொல்ற பகவானே சிருஷ்டிக்கிறான்னுட்டு, நாங்க இதை சொல்றோம். அது அஜ்ஞானம் உற்பத்தி பண்றதோ ஏதோ ஒண்ணு சொல்றோம். இதை ஒன்று நீ ஒத்துக்க மாட்டேன்ற. ஆனால் சொப்ன பதார்த்தங்கள்லாம் மாத்திரம் நீ ஒத்துக்கிறேன். இதுல மட்டும் உனக்கு என்னத்துக்கு வேஷம் உனக்கு அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறாவா. அதுக்கு பதில் என்ன அப்படின்னாக்கா, இவரு நாங்க எதையுமே கல்பிக்கல. இப்ப நீ கல்பிக்கிற புதுசா ஒரு ரஜதம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்ற. புதுசா ரஜதம் உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னீங்கன்னாக்கா எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு கேள்வி வரும். அதற்கு நீ எத்தனை சொல்ற? இப்போ அஜ்ஞானத்தினால கல்பிக்க வர்றது உற்பத்தி ஆகுது, அல்லது இந்திரியத்தினால உற்பத்தி ஆகுது, ஞானத்தினால உற்பத்தி ஆகுது. இந்த மாதிரி நீ கல்பிச்சுட்டு இருக்க, படிப்படியா சொல்லிட்டு இருக்க. எல்லாமே நிக்க மாட்டேங்குது. உன்னுடைய யுக்திவாதம் நிக்கவே மாட்டேங்குது. நாங்க யுக்திவாதம் பண்ணல. அங்க பிரதாரணி உபநிலத்து முதலான இடங்கள்ல இந்த கனவெல்லாம் பத்தி சொல்லச்ச சிருஜதே சிரஷ்டா சஹி கர்த்தா இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. ஸ்ருதியில இருக்குது. ஸ்ருதியில சிருஜதே சிருஷ்டிக்கிறான், சிரஷ்டா சிருஷ்டிப்பவன், அது மாதிரி கர்த்தா செய்பவன், இந்த மாதிரி இருக்கு. சரி, சிரஷ்டான் இருக்குது, சிருஜதேன் இருக்குது, அந்த மாதிரி கர்த்தான் இருக்கு. அது யாரு அப்படின்னு விசாரம் வந்தது. அதுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, சாஸ்திரம் வேதம் சொல்றது. வேதம் சொல்றதை கொண்டுதான் சுவாப்ன பதார்த்தங்கள் எல்லாம் பெருமாள் சிருஷ்டிக்கிற. ஏன் சிருஷ்டிக்கணும்னா அவாவாவுடைய புண்ணியபாபத்துக்கு அனுகுணமாக அனுபவிக்கணும். அதுக்கோசரம் தான். நான் கனவுல என் பேரை வந்தது, என் பேத்தி வந்தது, என் பொண்ணு வந்தது அப்படின்னாக்கா ஆனந்தப்படுறேன். அதே என் கழுத்தை வெட்டுற மாதிரி வந்தாலும் பயந்து எழுந்திருக்கேன், பேத்து போய் எழுந்துக்கிறோம். எல்லாமே நம்மளுடைய புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக நடக்கிறது தானே. இது ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் சகுன சாஸ்திரம். சகுன சாஸ்திரத்துல நாம கனவு எத்தனையோ வருது. நமக்கு கனவு அதான் சகுனம் சொல்றோம். ஏதாவது ஒரு கன்னிகாஸ்திரி கனவுல வரா, கன்னிகாஸ்திரி கனவுல வந்தான்னாக்கா அது நமக்கு ரொம்ப அபியுதயத்தை கொடுக்கும், நல்லதை கொடுக்கும், ஸ்ரேயஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே கருப்பு பல்லோட ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொன்னாக்கா, கருப்பா கோரமா பல்ல வச்சுன்னு ஒருத்தன் வந்தான்னாக்கா அவனுக்கு கெடுதல். குரங்கு வருது கனவுல, குரங்கு வந்ததுன்னா அது கெடுதல். சீதாப்பேட்டையே சொல்றாரு சுந்தரகாண்டத்துல. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சகுன சாஸ்திரம் சொல்றது. அது சாஸ்திரம் சொன்னதுனாலதான் ஒத்துக்கிறோம். இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு சுவாமி தேசிகன் அதிகரணசாராவில் முதல் அத்தியாயம் 2வது பாகத்துல பூர்வோதர வித்தியை பற்றி வருது. அதில் சாதிக்கும் பொழுது கன்னட தெரியக்கூடிய புருஷன் யாரு அப்படின்னு கேள்வி வந்தது. தேவதையா அல்லது
மூணாவது பூதமா, அக்னி தேஜோ மகாபூதமா, அல்லது பிரதிபிம்பாத்மாவா, ஜீவனா, பரமாத்மாவான்லாம் விசாரம் பண்றாரு பாஷ்யக்காரன் சூத்திரக்காரனும். அப்போ ஒரு கேள்வி வருது, இந்த பிரதிபிம்பாத்மா கண்ணுல பிரதிபிம்பம் தெரியுது பாருங்க. நம்ம உங்க கண்ணுல நான் பார்த்தேன்னு நான் உங்க கண்ணுல தெரியுவேன், என் கண்ணுல நீங்க தெரியுவீங்க பார்த்தாக்கா. அந்த பிரதிபிம்பாத்மான் இருக்கே, ஆனா இந்த பிரதிபிம்பாத்மா எப்படி பூர்வபக்ஷம் பண்ற காரணம்? அது நமக்கு பலத்தை கொடுக்காது, அது நமக்கு பலனையே கொடுக்காது, மோட்சத்தையே கொடுக்கணும். இப்போ நான் பெருமாளை உபாசிக்கிறேன், பெருமாள் என்ன பண்றாரு, எனக்கு பலத்தை கொடுக்குறாரு சுத்தோபாயமால் அப்படின்னு சொல்றோம். இப்போ சுவாமி என்ன கேட்கிற, பிரதிபிம்பாத்மாவா இருந்ததுன்னாக்கா அது பிம்பம், கண்ணாடில எம்மஞ்சி பார்த்தாக்கா எம்மஞ்சி தெரியுது. அது நான் உபாசிக்கிறேன்னு சொன்னேன்னாக்கா அது எப்படி எனக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த நியமம் கிடையாது. ஏன்னா சுபமான வஸ்துக்களை பார்த்தாக்கா நமக்கு நல்லது நடக்கும். நான் பார்க்கிறேன் என்னுடைய கனவுலையோ அல்லது சகுனம் கணம்பரம், எங்கேயோ ஒரு கணம்பரம், அந்த சமயத்துல ஒரு பிராமணர் பால் எடுத்துன்னு வந்தார், அதை பார்த்தாக்கா உடனே நமக்கு சுபசகுனம். அது ஒரு கன்னிகாஸ்திரி குழந்தை எடுத்துன்னு அது சுபசகுனம். யானையை பார்த்தா சுபசகுனம், பசுமாட்டை பார்த்தா சுபசகுனம், இந்த மாதிரி சொல்ற முடியும். இப்ப நான் பார்க்கிறேன், நான் யானையை பார்த்தேன், பசுமாட்டை பார்த்தேன், ஒரு குழந்தையோட கன்னிகாபனை பார்த்தேன். இது பார்த்தேன், அந்த பார்க்கத்தை யாரை பார்க்கணும், அவாலாயிரம் பலன் கொடுக்குறான். அவாலாயிரம் பலன் தரலையே, கொடுக்கறது யாரு? சர்வேஸ்வரன் தான் அந்த இடத்துல. அதனால நம்ம எதை உபாசிக்கிறோமோ அதுதான் கொடுக்கோன்றது நேத்து இல்லை. ஏன்னா சுபசகுணங்கள்ல அது இல்லையே. அதனால இது மாதிரி ஒத்துக்கணும்னு சுவாமி சாதிச்சிருக்க. ஆகவே சுவாப்பன பதார்த்தங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு பகவான் புண்ணிய பாபானுகுணமாக பகவான் சிருஷ்டிக்கிறான். இது சாஸ்திர சம்மதம், ஸ்ருதிகள் சொல்றது. ஸ்ருதிகள் சொல்றதை வச்சு நாம அதை ஒத்துண்டோம். ஆனா நீ சொல்றது இருக்கு பாரு, அபூர்வமான ஒரு வெள்ளி இங்க தோன்றுகிறது அப்படின்னு சொன்னையே, அது அத்தனையும் விரோதமானது. அத மாதிரி சரி வராது. சரி வராத விஷயத்த போய் இத மாதிரி சொல்லக்கூடாது. அதனால புதுசால்னா இங்க நவீனமான அபூர்வமான ஒரு ரஜதம் உற்பத்தி ஆகுது அப்படின்லாம் சொன்னையானாக்கா அத யாருமே அங்கீகரிக்க மாட்டா. அங்கீகரிக்காததுனால உன்னுடைய சித்தாந்தமே தவறு. ஆகவே அனிர்வசனீயமான ஒரு வஸ்து அது உற்பத்தி ஆகிறது அப்படின்றதே தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிற. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ரூப்யம் ஜாதம் ததாசே ந ரஜதமிதி தீஹி அப்ரமாஸ்யாத் அமுஷ்மின் கார்ய அசாமர்த்திய மாத்ராத் ந ததிதி கதனம் கல்பதே அதி பிரசக்யை சுக்தௌ சைதத் ததாத்வே கதமிவ ஜனயேத் துர்கடா அநாத்ய வித்யா ந அக்ஷாதிஹி து அர்த்தஹேது ந ச ரஜதமதிஹி சாஹிதேனைவ ஜன்யா. ஸ்லோகம் இது. இதோ சுவாமி சொல்ற, ததா அப்பொழுது, எப்பொழுது இந்த கிழிஞ்சல்ல ரஜதம்ன்றது நமக்கு தெரியுது. அப்போ ரஜதம் எப்பேற்பட்ட ரஜதம்? ரொம்ப அபூர்வமான ரஜதம், அந்யாதசம். லோகத்துல பார்க்கிற ரஜதம் இல்ல, அது அந்யாதசமான வெள்ளி. அந்த ரஜதமானது ஜாதம், ஜாதம்னு பதப்பிரயோகம் பண்ணிருக்காரு. ஜாதம் உற்பத்தியா எடுத்து, அவ அப்படிதான் சொல்றான், உற்பத்தியா எடுத்து அப்படின்னு சேர் ஜாதம் சேர் உற்பத்தியா எடுத்து நீ சொன்னையானாக்கா இது இந்த ஞானம் இதம் ரஜதம்னு முதல்ல உற்பத்தி ஆச்சு. அதன் பிறகு என்ன வரப்போறது? நேதம் ரஜதம்னு ஞானம் வரப்போறது. ஒண்ணு முதல்ல உற்பத்தியான ஞானம் இதம் ரஜதம்னு,
அதன் பிறகு அந்த ஞானத்தை பாதிக்கக்கூடிய பாதக ஞானம் நேதம் ரஜதம் அப்படின்னு அது அத சொல்றாரு சுவாமி. இந்த இதம் ரஜதம் ஞானமானது தீஹி, இந்த ஞானம் இதம் ரஜதம் ஞானமானது அமுஷ்மின் இந்த விஷயத்துல அப்புறமா பிரமஹ நஸ்யா பிரமமா ஆகாது. எல்லாரும் ஒத்துன்றது இதம் ரஜதம் அப்படின்னு முதல்ல உற்பத்தியாச்சு. சுத்தியில இதம் ரஜதம் ஒரு ஞானம் உற்பத்தியாச்சு. அந்த இதம் ரஜதம்ன்றது அப்புறமா பிரமாணம் இல்லை, சரியில்லை. ஏன்னா நேதம் ரஜதம் பாதக ஞானம் வந்துருக்கு. இப்ப நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா இது பிரமே இல்லை, ஏன்னா புதுசா உற்பத்தியா இருக்கும் இல்லையோ, அதனால இது பிரமே இல்லை, இது பிரமைதான் அப்படின்னு ஆயிடும். ஏன்னா இருக்கிறது தானே உனக்கு தோன்றது, அது சத்தியமானது அது. அதனால என்ன ஆகும், நேதம் ரஜதம் பாதக ஞானம் வருது, அது அப்பிரமாணம்னு ஆயிடும். எது பிரமாணமோ அது அப்பிரமாணம் ஆயிடும், எது அப்பிரமாணமோ அது பிரமாணமா ஆயிடும். அதனால உன் பட்சத்துல பெரிய தோஷம் இது. சரி, நாங்க அப்படி சொல்ல, காரிய அசாமர்த்திய மாத்திரா அந்த கிழிஞ்சல்ல தோணக்கூடிய வெள்ளி, அந்த வெள்ளியானது காரியகரம் இல்லை, ஒரு வஸ்துவா உற்பத்தி பண்ண முடியாது. ரஜத ஆபரணங்கள் எல்லாம் பண்ண முடியாது, ரஜத பாத்திரங்கள் பண்ண முடியாது. அதனால அது இல்லை, அந்த அசாமர்த்தியம். அதனாலதான் இந்த சுத்தோ ரஜதம், இந்த கிழிஞ்சல்ல பார்க்கக்கூடிய ரஜதமானது அப்பிரமாணம்னு சொல்றோம். ஆனால் கடையில இருக்கக்கூடிய வெள்ளியோ எல்லா காரியமும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். இதுல மாத்திர சப்தம் சாதிச்சிருக்க சுவாமி. இந்த மாத்திர சப்தத்தினால என்ன தோன்றது அப்படின்னாக்கா, வஸ்து அசத்து இல்லை. அவ அதுதான் சொல்றா, வஸ்து அசத்து இல்லை, புதுசாக தோணிருது. அதனால அது வஸ்து அசத்து இல்லை, அசத்தம் இல்லை. அதனால ஏன்னா அங்கதான் உற்பத்தியா இருக்குன்னு சொல்றாவா, அதனால அது சொல்றா. இது கசனம் இவ்வாறு இந்த காரிய அசாமர்த்தியம் இருக்கிறதுனாலதான் அது அப்பிரமாணம் சொல்றோம் இதம் ரஜதம்ன்றது அப்படின்னு சொன்னாக்கா, இது கசனம் என்று சொல்லுவது அதிப்பிரசக்தியை கல்பியதே. அதிப்பிரசக்தி அதிப்பிரசங்கம் வந்துடும். நம்ம ஒரு வார்த்தை சொன்னாக்கா எந்த விரோதமும் வரக்கூடாது, தவறான ஞானம்லாம் வரக்கூடாது. நீ அர்த்தக்கிரியாகாரித்வம் அல்லது அர்த்தக்கிரியா சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு தான் நீ சொன்ன. அது இருக்கு இல்லைன்னு எப்ப தோணும், அனுபவிச்சேதான் தோணும். அது அனுபவிச்சேதான் தோணும். இப்போ எல்லா இடத்துலயும் இது விரோதம் வரும். ஏன் அப்படின்னா, கடையில இருக்கக்கூடிய ரஜதம் கூட அதுக்கு சில பெரிய கட்டி இருந்தது, அதை கொண்டு எதையும் பண்ணலாம். ஆனா இத்தூண்டு ஒரு மிளகு இருக்குது வெள்ளின்னா அதை என்ன பண்றது, எந்த ஒரு வசதியும் பண்ண முடியாது அதை. அதனால அது அர்த்தக்கிரியாகாரியம் இல்லை, அதுக்கு வசுவா பண்றதுக்கும் முடியல, சாமர்த்தியம் இல்லை. அதனால அது அப்பிரமாணம் சொல்லுவியா? அது சத்தியமானதாச்சு, உண்மையான ரஜதம் அது. அது அசத்தியமா போயிடும். அதனால அதுவும் நீ சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி நீ சொன்னியானாக்க அதிப்பிரசங்கம் வந்துடும் தோணும். அது மட்டும் இல்ல, ததாத்வே அந்த சுத்தியில கிழிஞ்சல்ல ரஜதம் அப்படின்னு ஞானம் வந்து பாருங்க. அந்த சமயத்துல துர்கடா அநாத்திய வித்யா, அதாவது அகடிதகரணா காரியங்களை கூட பண்ணக்கூடிய அனாதியான அவித்யை. அனாதியான அவித்யை நம்ம உதாரணம் சொன்னா புரியும். இந்த மானசீக ஆராதனை நம்ம உண்டு. திருவாராதனை பண்ணச்சு போத சுத்தி எல்லாம் பண்ணிட்டு மானசீகமான ஆராதனை பண்ணணும். அது ரொம்ப சொந்த ஆராதனைன்னு சொல்லுவாரு. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நிச்சயப்படி நம்ம ஆராதனை பண்ணச்சு பெருமாளுக்கு என்ன சமர்ப்பிக்கிறோம்? ஏதோ பிரசாதம், ஏதோ பழம்,
என்னவோ ஒண்ணு சமர்ப்பிக்கிறோம். பெருமாளுக்கு திருவாபரணம் எதுவும் கிடையாது. நாம வெறுமை ஜலத்தை எடுத்து எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுடுறோம். ஆனால் மானசீக ஆராதனத்துல என்ன நம்ம ஆசைப்படுறோமோ அதெல்லாம் சமர்ப்பிக்கலாம். மானசீக ஆராதனை மகளிர் சாமர்த்தியமா இருக்கும். எல்லாம் பண்ணலாம் பெருமாளுக்கு, அது பண்ண முடியும். அத மாதிரி இந்த அனாதியான அவித்தியம் இருக்கு பாருங்க, இது உதாரணத்துக்கு தான். இந்த திருவாராதனம், மானசீக திருவாராதனம் ரொம்ப வசந்தது, ரொம்ப வசந்தது. ஆனா இது பொய் இல்லை நம்ம பண்றது, அவா சொல்றதுதான் பொய்யா இருக்கு. இந்த அனாதியான அவித்தியம் இருக்குதே, அது அகடித கடனாபடியா இருக்கும், எல்லாத்தையும் பண்ணும். அதுதான் இந்த கிழிஞ்சல்ல அபூர்வ ரகத்தை உற்பத்தி பண்றது. சுத்தவு கிழிஞ்சல்ல ஏத்தது இந்த அபூர்வமான அனிர்வச்சனீயமான வெள்ளிய உற்பத்தி பண்றதுன்னு நீ சொல்லணும். அதுக்கு கேட்கிற கதவில ஜனையே அதை எப்படி உற்பத்தி பண்ணும்? ஏன் அப்படின்னா அதுக்கு பாஷ்ய சாமகிரி இல்லாம அது பண்ணாது. வெளியில இருக்கக்கூடிய சககாரி வேணும், அது இருந்தாதான் பண்ண முடியும். அது இல்லைன்னா பண்ணவே முடியாது. அதனால அது வேணும். அது இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணும் அப்படின்னு நீ சொல்லியானாக்க அப்ப விரோதம் வந்துடும். என்ன விரோதம்? அதிப்பிரசங்கம். அப்ப நூல் இல்லாம கூட வஸ்திரத்தை பண்ணலாம், மண் இல்லாம கூட கடத்தை பண்ணலாம் அப்படின்னு வந்துடும். இல்ல இல்ல, இந்திரியங்கள் தான் இதுக்கு சககாரி காரணமா இருக்குது. அக்ஷாதிஸ்து, அக்ஷம் அப்படின்னா சக்ஷுராதி இந்திரியம்னு அர்த்தம். அக்ஷம்னாலே இந்திரியம், அல்லது அக்ஷம்னா சக்ஷுஸ் அந்த இந்திரியம், சக்ஷுரேந்திரியம் முதலானவைகள் அப்படின்னு எடுத்தது அப்படின்னு அர்த்தம். அது அதுதான் உற்பத்தி பண்றது அப்படின்னு சொன்னேனாக்கா அது கூடாது, அது வராது. ஏன்னா இந்திரியங்கள்லாம் வஸ்துவை உற்பத்தி பண்ணாதே. அர்த்தஹேது ஒரு அர்த்தம் பதார்த்தம் அதை உற்பத்தி பண்ணவே பண்ணாது. வேற என்ன பண்ணும்? இந்திரியங்கள்லாம் ஞானத்தை தான் உற்பத்தி பண்ணும். ஞான ஜனகங்கள், அர்த்த ஜனகங்கள் கிடையாது. ஏற்கனவே சொன்னோம், நான் கண்ணால பார்க்கட்டே உற்பத்தி ஆயிடுமா வஸ்து? இருக்கிற வஸ்துவை நம்ம பார்க்க வைக்கிறது, அதனுடைய ஞானத்தை வரவழைக்க வருது, அவ்வளவுதான். அந்த காரியம் தான் பண்றது. அதனால இது வஸ்துவை உற்பத்தி பண்ணாது, அர்த்த ஹேதுவும் அது கிடையாது. இல்ல இல்ல, நாங்க வேற மாதிரி சொல்றோம். இது முதல்ல இந்திரியம் பார்க்கறது, பார்த்துட்டு இந்த ரஜத ஞானத்தை உற்பத்தி பண்றது. அபூர்வ வெள்ளி, அபூர்வமான வெள்ளி அப்படின்ற ஞானத்தை உற்பத்தி பண்ணது. அந்த ஞானம் வஸ்துவை உற்பத்தி பண்றதுன்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னா நச்ச ரஜதமதி, வெள்ளி ஞானம், அந்த ஞானமானது வஸ்துவை உற்பத்தி பண்றது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? சாஹி, இந்த ரஜதமதி, மதி சப்தம் ஸ்ரீலிங்கம். அதனால இந்த வெள்ளி ஞானம், வெள்ளி அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கு பாருங்க, அது ஒன்றால் தேனீவ ரஜதத்தினாலதான் உற்பத்தி ஆகுது. வஸ்து இருந்தால்தான் வஸ்துவை இந்திரியம் பார்க்கும். இந்திரியம் இருக்கிற வஸ்துவை பார்த்தாதான் இது ரஜதம் அப்படின்னு ஞானத்தை உற்பத்தி பண்ணும். அதனால நீ என்ன சொல்லிட்ட? முதல்ல இந்திரியம் பார்த்தது, வஸ்துவை பார்த்தது, ஞானத்தை உற்பத்தி பண்ணுது, ஞானமானது ரஜதத்தை உற்பத்தி பண்றதுன்னு சொல்ற. அப்ப அந்யோன்ய விஷயம் இது இருந்தாதான் அது இருந்தாதான் இது அப்படின்னு. தேனீவ ஜன்யா, வெள்ளிங்கிற வஸ்து, அந்த வஸ்துனாலதான் இதம் ரஜதம்னு ஞானமே வரும். அத போய் நீ ஞானத்தினால வஸ்து உற்பத்தி ஆகுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இது கிழிஞ்சல்ல பிரத்யக்ஷ சம்பந்தம் இருக்கு, பிரத்யக்ஷ இந்த இந்திரிய சம்பந்தம் இருக்குது. அதனால வெள்ளி அப்படின்னு ஞானம் உற்பத்தி ஆயிடுச்சு. ஞானம் உற்பத்தி ஆன உடனே அந்த ஞானம் தான்
இத வஸ்து உற்பத்தி பண்றதுன்னு நீ சொன்னேனாக்கா அப்ப இந்த விரோதம் வருது. வஸ்து ஞானத்தை உற்பத்தி பண்ணும், ஞானம் வஸ்துவை உற்பத்தி பண்ணும். அப்ப எது முதல்ல வந்தது? வஸ்து முதல்ல வந்ததா அல்லது ஞானம் முதல்ல வந்ததா? அதனால அது தோஷம் உங்களுக்கு. அதனால இந்த மாதிரி அந்த சமயத்துல கிழிஞ்சல்ல புதுசா வெள்ளி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு நீ சொல்றதெல்லாம் தவறான வாதங்கள், அது சரியான வாதங்கள் இல்லை. ஆகவே அனிர்வச்சனீயமான ரஜதம் உற்பத்தி ஆகிறதுன்ற பட்சமும் மிக மிக தவறானது. அதனால அந்த மாதிரி இல்லவே இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சார். அது சுவாபன பதார்த்த விஷயங்கள்லாம் மேல் விசாரம் பொத்திமூலம் சுவாமி பண்ணியிருந்த அதை விஞ்ஞாபிச்சுட்டேன். இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். ப்ரோப்யம் ஜாதம் ததா சேத் ந ரஜத நிதிதீஹி அப்ரமாஸ்யாத் அமுஷ்மின் கார்யா சாமர்த்திய மாத்ராத் ந ததிதி கதனம் கல்ப்யதே பிரசக்தியை சுக்தௌ சைதத்ததாத்வே கதமிவ ஜனயேத் துர்கடா அநாத்ய வித்யா ந அக்ஷாதிஹி து அர்த்தஹேதுஹு ந ச ரஜதமதிஹி சாஹிதேனைவ ஜன்யா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.